Daily. Taste the Daily. நானே உங்களுக்கு சொந்தமாக போறேன். என்னோட சொத்தும் உங்களுக்கு சொந்தமாகிறது ஒன்னும் தப்பில்லையே. பிள்ளைய எப்படி எல்லாம் பேச வைக்கிறாங்க பாரு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பார்வதி. ஆனா அதுக்கு இப்ப என்ன அவசரம்? கல்யாணம் முடியட்டும். அப்பாவும் நானும் உன் கூட தானே இருக்க போறோம். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதானே. இல்ல சித்தி, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் காரணம் இல்லாம இந்த முடிவு எடுக்கல. அப்பா, முடியாதுன்னு சொல்லிடுங்கப்பா. சொல்லிடுங்கப்பா, எப்படியாவது முடியாதுன்னு சொல்லிடுங்க. என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? நான் உன்னை இன்னும் சின்ன பொண்ணாவே பார்த்துட்டு இருக்கேன் பாரு. இப்பதான் உனக்கு என்ன வயசாகுதுன்னே எனக்கு புரியுது. இந்த சொத்து, கம்பெனி, பணம், நகை எல்லாமே உனக்குதாம்மா சொந்தம். அத நீ உன் வருங்கால புருஷன் பேர்ல எழுதி வாங்கினாலும் சரி, இல்ல உன் பேர்ல வச்சுக்கிட்டாலும் சரி, அது உன்னோட விருப்பம், உன்னோட உரிமை. டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்ப்பா. போய் பூஜை ரூம்ல போய். நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. அப்பா நாளைக்கே கையெழுத்து போட்டு தந்துடுறேன். மாமா, என்ன மாமா அவதான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கானா? நீங்களும் அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, என் பேர்ல எந்த சொத்து வேண்டாம். நீங்க எது கொடுக்கறதா இருந்தாலும் பார்வதி பேர்ல எழுதி கொடுங்க. இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க பார்வதி கொடுத்து வச்சிருக்கணும். நான் என்ன நினைச்சேன், நீங்க என்னப்பா சொல்றீங்க? உன் பேர்ல இருந்தா என்ன, பார்வதி பேர்ல இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. இது என் பொண்ணோட முடிவு. கரெக்டா இருக்கும். மாமா, இதுல எனக்கு விருப்பமே இல்ல. அப்புறம் உங்க இஷ்டம் மாமா. பார்வதி, நீ பத்திரத்தை எடுத்துட்டு போய் சாமி போட்டோ முன்னாடி வை. காலையில கையெழுத்து போட்டு உங்க நிச்சயதார்த்த பரிசா உங்க 2 பேருக்கும் நான் கொடுத்துறேன். போமா. சரிப்பா. டேய், சீக்கிரம் கடையை போட்டு எல்லாத்தையும் வேகமா எடுத்து வை. எடுத்து வைக்கிறேன். வெளியில இருக்க எல்லாத்தையும் எடுத்தியா? தானே இருக்கேன். என்னப்பா, இன்னும் தூங்கலையா நீ? தூக்கம் வரலப்பா. தூக்கம் வரலையா? என்ன சக்தி வேலு தங்கச்சி, புருஷன் வந்ததும் மச்சான் ஃபீலிங்ஸ் வந்துருச்சா உனக்கு? டேய் தோனி, நீ போ, நான் கடையை சாத்திட்டு வரேன். சரிண்ணே. ஏன்பா, என்ன உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னாச்சுப்பா? வலிக்குதுடா. என் தங்கச்சி மகளுக்கு எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கும் போது உள்ள ரணமா வலிக்குதுடா. என் தங்கச்சியும் என் தங்கச்சி மாப்பிளையும் நமக்கு செஞ்சது துரோகம் தான். நான் இல்ல சொல்லல. ஆனா என் தங்கச்சி மக அவ என்னடா பண்ணா? ஒரு தாய் மாமனும் அவ பிறந்தப்போ தேனை தொட்டு வைக்க முடியல. அவன் நடக்கும்போது கொலுசு வாங்கி போட முடியல. அவளை என் மடியில உட்கார வச்சு மொட்டை போட்டு காது குத்த முடியல. பெரிய மனுஷி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பாவாடை சட்டை கூட வாங்கி கொடுக்க முடியல. இன்னைக்கு அவளுக்கு கல்யாணமே ஆக போகுது. ஒரு பரிசு புடவை கூட எடுத்து கொடுக்க முடியலன்னு நினைச்சா தம்பி என்னடா பொழப்புதுன்னு இருக்கு. அப்பா, என்னை விட உனக்கு தான் அம்மாவை பத்தி நல்லா தெரியும். அம்மா அவங்க மேல எந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்கன்னு நீ தானப்பா பார்த்த. அப்படி இருக்கும்போது உன்னால எப்படிப்பா அந்த பிள்ளைக்கு போய் சீர் செய்ய முடியும்? முடியாதுதான்டா. அதுக்காக எனக்கு அவங்க மேல கோபம் இல்லைன்னு மட்டும் நீ நினைக்காத. உங்க அம்மாவை விட எனக்கு அதிகமாவே இருக்கு.
இன்னைக்கு மட்டும் உன் அம்மா உன் மாமனை திட்டி அனுப்பாம இருந்திருந்தா நான் அவனை வெட்டி கூட போட்டிருப்பேன். எனக்கு அவன் மேல அந்த அளவுக்கு ஆத்திரம் இருக்கு. ஆனா அவன் மகளுக்கு தாய்மாமன் சீர் செய்யுங்கன்னு கேட்ட அந்த ஒரு நிமிஷம் ஒரு தாய்மாமனா என் மனசெல்லாம் பொங்கி போச்சுடா. என்ன சொல்லி என்ன பண்றது? உன் அம்மாவுக்கு பிடிக்காத சாப்பாடே நான் சாப்பிட மாட்டேன். அவளுக்கு பிடிக்காத குடும்பத்தை மட்டும் எனக்கு பிடிச்சு என்ன ஆக போகுது? ஏதோட தர்மா உன்கிட்ட புலம்பிட்டேன். நான் வரேன். அப்பா, இப்ப நீ அங்க போகணும்னு நினைக்கிறியா, போக வேணாம்னு நினைக்கிறியா? தெரியலடா. என் தங்கச்சி மகளுக்கு பரிசு புடவை எடுத்து கொடுத்து அவளை ஒரு மாப்பிள்ளை கையில பிடிச்சு கொடுக்க எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா உன் அம்மாவை நினைச்சாதான் எனக்கு பயமாவும் இருக்கு. அப்பா, நீ குடுக்கிற பரிசு புடவைய அந்த புள்ள கட்டினா உனக்கு சந்தோஷமா? சந்தோஷமாவா? அதுல இருக்க சந்தோஷம் என்னன்னு ஒரு தாய் மாமனா இருந்து பார்த்தா தான்டா தெரியும். அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம்டா. அப்ப கவலையை விடுப்பா. நீ குடுக்கிற பரிசு புடவைய அந்த புள்ள கட்டும், நீ குடுக்கிற முகூர்த்த புடவைய தான் அந்த புள்ள கட்டும். அப்பா, ஒண்ணுக்கு ரெண்டா நானே அந்த பிள்ளைக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நிஜமாவடா சொல்ற? சக்திவேலு, நான் ஒரு விஷயம் சொன்னா அதை செய்வேன்னு உனக்கு தெரியாதா? நீ போய் நிம்மதியா தூங்கு, நான் போய் பாத்துக்கிறேன் அந்த விஷயத்த. சரிப்பா. இன்னைக்கு என் தம்பி பாக்குறதுக்கு தேசிங்க ராஜா மாதிரி இருக்கான். அக்கா, உண்மையிலேயே நான் ராஜா ஆகணும்னா உன் புருஷன் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தாதான். அதெல்லாம் போட்டு கொடுத்துருவாரு. நீ கவலைப்படாம ரெடி ஆகு. அம்மா, இன்னைக்கு 11 மணிக்கெல்லாம் பரிசம் முடியணும். தாண்டுனா இன்னைக்கு முழுக்க நல்ல நேரம் கிடையாது. பரிசோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. பார்வதிக்கு தாய்மாமன் தடை இருக்குன்னு சொன்னீங்க. என் புருஷன் வேற அந்த ஆளு வர்றது சந்தேகம் தான் சொல்லிட்டு இருக்காரு. இதனால எதுவும் பிரச்சனை இல்லையா? அக்கா, நாங்க பஞ்சாங்கம்லாம் பார்த்தாச்சு. நிச்சயம் முடிஞ்சதும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லதங்கால் கோயிலுக்கு போய் பச்சை புடவை சாத்தி ஒரு பொங்கலை வச்சுட்டு வந்துட்டோம்னா எல்லாம் சரியாயிடும். அப்பா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன பாப்பா, இன்னும் கிளம்பாம இருக்க? இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது பாட்டி. பார்வதி பாப்பாவை இப்படி எல்லாம் பேசுறது என்னால நம்பவே முடியலையே. வேற வழி இல்ல பாட்டி. என் வாழ்க்கையில முறையா எனக்கு தைரியம் வந்திருக்கு. இன்னைக்கு என் அப்பாக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுது. மண்புழு கூட தன்னை காப்பாத்திக்க எதிரி கூட சண்டை போடுன்னு சொல்லுவாங்க. நான் மனுஷியா இருந்தும் சண்டை போடலனா என் வாழ்க்கையே போயிடும் பாட்டி. அதான் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். அது மூலமா எங்க அப்பாவுக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சிரும். இதெல்லாம் கனவா இல்ல நனவா? இது கனவு இல்ல, நிஜம்தா. வலிக்குது. இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது உங்க அம்மா சாரதாமாவை பார்த்த மாதிரியே இருக்கு. நீ இப்படியே இரு பாப்பா. உன்னை யாராலையும் ஒண்ணு பண்ண முடியாது. அதுக்கும் மேல உன் கூட நின்னு உன்னை பாதுகாக்க அந்த கடவுளே ஆளை அனுப்பி வைப்பாரு.
கொடுங்க. ஆ வாமா. நீங்க கேட்டது எல்லாமே அங்க ஆமா. வாங்கி வச்சிருக்கோம். சரிங்கம்மா. சரியா? எல்லாமே இருக்குமா? என்னங்க? சரிங்க. என்னங்க, பார்வதி கொடுத்த அந்த பத்திரத்தை எப்ப கொடுக்க போறீங்க? மாமா, மாப்பிள வாங்க மாப்பிள. எங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். அம்மா அப்பா வந்திருக்காரா? நான் வந்ததே பெரிய விஷயம். இதுல என் அப்பா வேற வருவாராக்கும். இங்க பாருங்க மாமா, நான் ஒன்றும் இங்க சொந்தம் கொண்டாடுறதுக்காக வரல. என் அப்பா சங்கடப்பட்டாரேன்றதுக்காக தான் தாய்மாமன் சீரா பரிசு புடவையும் முகூர்த்த புடவையும் இங்க கொடுத்துட்டு போலான்றதுக்காக வந்தேன். என்ன மாப்பிள, நீங்க உங்க அப்பா மாதிரி இருப்பீங்கன்னு பார்த்தா உங்க அம்மா மாதிரி இருக்கீங்க. நான் எப்படி வேணாலும் இருப்பேன் மாமா, ஆனா உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டேன். இத பாருங்க, நீங்க என்ன எவ்வளவு வேணா திட்டிக்கங்க. உங்களுக்கு திட்டுறதுக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா நீங்க என் சாரதா தூக்கி வளர்த்த புள்ள. இங்க பாருங்க, இந்த சென்டிமெண்ட் பேச்செல்லாம் இங்க வேண்டாம். இந்தாங்க புடவையை பிடிங்க, நான் கிளம்புறேன். என்ன நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு கிளம்புறேன்னு சொன்னா எப்படி மாப்பிள? வாங்க, வந்து உங்க கையாலேயே புடவையை கொடுத்துட்டு போங்க. வாங்க மாப்பிள, வாங்க. அகிலா, அட வாங்க மாப்பிள. வேணாம் வேணாம், நான் இங்கேயே நிக்கிறேன். அகிலா எங்க சக்திவேல் மச்சான் பையன். ஓ, தாய்மாமன் சீர் செய்யணும்னு சொன்னீங்கல்ல, என் மச்சான் வரல, ஆனா என் மருமகன் வந்துட்டாரு. மாப்பிள வாங்க மாப்பிள, கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. வாங்க போங்க. அப்போ நல்லதங்கால் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை தம்பி. மேடம், விக்ரம் சார் உங்களை மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாரு மேடம். ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம். மேக்கப்பும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். கிளம்புங்க முதல்ல. இல்ல மேடம், விக்ரம் சார் தான் என்ன அனுப்பி வச்சாரு. நான் நல்ல மேக்கப் போடுவேன். வேணா மேக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்னதான் ரெஃபர் பண்ணுவீங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? அறிவில்ல, அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. கிளம்புங்க. மாப்பிள இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? போங்க. இந்த சண்டி ராணிக்காகவா பரிசு புடவையும் முகூர்த்த புடவையும் நம்ம எடுத்துட்டு வந்தோம்? மாப்பிள வாங்க. என்ன பார்வதி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. ஆம் பார்வதி, இது தர்மதுரை. உனக்கு ஒரு தாய் மாமா இருக்காருன்னு சொன்னேல, சக்திவேல் மாமா. அவரோட கடைசி பையன், உங்க அம்மாவோட செல்ல புள்ள. அப்பா, அந்த பத்திரத்துல இன்னும் நீங்க கழுத்து போடலையா? என்ன அவசரம்மா? போட்டு தரேம்மா. முதல்ல ரெடி ஆயிட்டு வா. மாப்பிள புடவைய நீங்களே கொடுங்க, கொடுங்க. இது தாய்மாமன் சீர். ஒன்னு பரிசத்துக்கும் இன்னொன்னு முகூர்த்தத்துக்கும். அம்மா அன்னைக்கு சொன்னது சரிதான் போல. சரியான திமிரு பிடிச்ச குடும்பமா இருக்கும் போல இருக்கு. மன்னிச்சிடுங்க மாப்பிள. அப்பா, அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா படிச்சு பார்த்து சைன் போடுங்க. சரிடாம்மா, நீ முதல்ல ரெடி ஆயிட்டு வா. அப்பா போய் வேலையை பாக்குறேன். சீக்கிரம் வா போயிட்டு மாப்பிள, வாங்கய்யா. போலாம். அக்கா மாப்பிள வந்துட்டாங்க. அம்மா, நீங்க வந்தது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதான் புடவைய கொடுக்கணும்னு சொன்னீங்க, கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன, நான் கிளம்புறேன். ஏன் மாப்பிள இப்படி கால்ல வெண்ணி தண்ணிய ஊத்திட்டு நிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா போங்க மாப்பிள. என்னங்க, ஜோசியர் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்லுங்க ஜோசியரே. நேரம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஆ. நீங்க சாமி கும்பிட்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா
உங்க பொண்ணு வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். ஆ வரேன். வாங்க வாங்க. மாப்பிள உட்காருங்க மாப்பிள. நான் இங்கே நிக்கிறேன். வந்துடுறேன். டேய் தம்பி, எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? எதுவும் சந்தேகம் வர மாதிரி இல்லையே? அதெல்லாம் பக்காவா இருக்குக்கா. ம். மாப்பிள வாங்க. வாங்க மாப்பிள. உங்க அத்தையை பாத்தீங்களா? இன்னைக்கு சரியான நேரத்துக்கு தான் உங்களை இங்க வர வச்சிருக்கா. கையெழுத்து போடாம அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. வா போய் பாப்போம். போ. வாங்க மாப்பிள. கையெடுங்க முதல்ல. இப்படிலாம் உங்க பொண்டாட்டி போட்டோ காமிச்சு சென்டிமெண்டா பேசினா நாங்க இறங்கி வந்துருவோம் மட்டும் நினைக்காதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க அப்பா புடவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். அதையும் பண்ணிட்டேன். பாசமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. போங்க. மாப்பிள மாப்பிள. ஏங்க, நீங்க எதுக்கு இங்க கண்டவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க? விடுங்க, அவன் போய் தொலையட்டும். நீங்க என்ன மாமா இவங்க எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? இப்ப தாய் மாமா இல்லனா என்ன? விடுங்க பாத்துக்கலாம். அதானே, எனக்கு நீயும் அகிலாவும் இருக்கும்போது நான் ஏன் கண்டவங்க கிட்ட போய் கெஞ்சணும்? ஆமா மாமா. அகிலா சொன்ன மாதிரி நீயும் பார்வதிக்கு தாய் மாமா உறவுதானே. நீ இருக்கும்போது எனக்கு வேற எவனும் தேவையில்லை. இது போதும் மாமா எனக்கு. விக்ரம் மாமா, நீயும் பார்வதியும் முதல்ல நிச்சயதார்த்தம் மோதிரம் மாத்திக்கங்க. நான் அங்க வச்சே கையெழுத்து போட்டு என்னோட சீரா இத கொடுத்துறேன். நீங்க சொன்னா சரிதான் மாமா. மாமா நம்ம முன்னாடி போலாம் மாமா. இந்தாங்க. வாங்க. வச்சுக்கோங்க. ஓகேமா. வாங்க. போலாமா? போலாமா? வாங்க. வாங்க மாமா. என்ன பாப்பா, நீ சொன்னதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே. தெரியலையே பாட்டி. என் விதி மாறக்கூடாதுன்னு என் தலையில எழுதிருக்கோ என்னவோ. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா உன்னை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்துவான். வாங்க சார். அப்பல உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க தம்பி. பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சுசீலாமா, பார்வதி கூட்டிட்டு வாங்க. வாமா. வா பார்வதி, வா. உட்காரு, உட்காரு. நிச்சயதார்த்த பத்திரிகை படிச்சிடலாமா? ஐயா ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான ஒருத்தர் வர வேண்டியிருக்கு. அவர் வந்ததும் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. ஏங்க, வர வேண்டியவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் யார் வரணும்? இன்னும் முக்கியமான ஒருத்தர் வர வேண்டியிருக்கா அகிலா.
முக்கியமான ஒருத்தரா? போங்கம்மா அந்த பக்கம் போங்க. ஐயா என்னமாம்மா போலீஸ்ல வந்திருக்காங்க? நான் தான் மாப்பிள்ள வர சொன்னேன். நீங்க வர சொன்னீங்களா? எதுக்கு? எதுக்கா? என் பொண்ணை இத்தனை வருஷமா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே அதுக்கு. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily.